அடுத்த நம்பர் உள்ள போயிடலாம். 9. ஐயோ சார், கோட் சூட் சிஎம் என்ன சார் இது? இது வரைக்கும் யாருமே அப்படி போடல சார். ஏன் இவர் கோட் சூட்ல வராங்க? அது ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை சார். யாருமே செய்யாததை செய்கிற தலைவன் தான் விஜய் சார். அப்படிலாம் சொல்ல முடியாது. கேளுங்க, விக்கிரவாண்டியில ரேம்ப் வாக்கு போனார். இதுக்கு முன்னே எந்த தலைவனாவது செய்திருக்கானா? எங்க தலைவர் ரேம்ப் வாக்கு பொருள் கழுத்துல கருகிற தொண்டர்கள் பார்த்து வீசுவார். தொண்டர்கள் அதை திருப்பி எறிவான். கண்கொள்ளா காட்சி அது. எந்த உடை அணிந்தாலும் என் தலைவனுக்கு அழகாக இருக்கும். அன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பொழுது ஜீன்ஸ் பேண்ட், அரக்கை சட்டை போட்டுட்டு போனார். அதனால எந்த உடை அணிந்தாலும் அவருக்கு அழகாக இருக்கும். அவர் இப்பொழுது கோட்டு சூட்டு போட்டுட்டு வர்றார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த கோட்டு எங்கே கிடைக்கும்? கருப்பு கலர் கோட்டு, வெள்ளை சட்டை, பேண்ட், பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கு. இப்போ ஓட்டு தேர்தல் வச்சா இது 4% கூட்டிடும். ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, நல்ல முறை தான் சரி. இப்போ வித்தியாசமான அணுகுமுறை நீங்களே சொல்றீங்க. பட் இன்னொரு விமர்சனமும் அவர் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா அப்படின்றது மக்கள் சைடில் நிறைய பேசப்படுதில்ல. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அப்போ 41 பேர் இறந்தார்கள். எங்கள் தலைவர் நடுக்கமுற்றார். அந்த இடத்தை விட்டு அகன்று திருச்சி சென்று விமானத்தில் சென்னைக்கு வந்து விட்டார். அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, அந்த 41 பேர் இறந்ததற்கு பிறகு அது குறித்து கவலைப்படாமல் நீங்கள் ஏன் சென்னைக்கு சென்றீர்கள் என்று, அங்கேயே நின்றிருக்க வேண்டாமா என்று சொல்லுகிறார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அவர் அங்கேயே நின்றிருந்தால், இரவில் விஜய் அங்கேயே நிற்கிறார் என்றால், தமிழ்நாட்டின் 8 திசைகளிலிருந்தும் ஒரு பெரும் கூட்டம் கரூருக்கு படையெடுத்திருக்கும். காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்திருக்கும். காட்டாற்று வெள்ளம் போல கூட்டம் வந்திருக்கும். 41 82 மாறி இருக்கும். இனி ஒரு அசம்பாவிதத்திற்கு நான் காரணமாகிவிடக்கூடாது என்று சொல்லித்தான் தீர்க்க தரிசனத்தோடு எங்கள் தலைவர் வெளியேறினார். இன்றைக்கு அந்த 41 குடும்பத்தையும் அவர் தத்தெடுத்து கொண்டார். அந்த 41 குடும்பத்திற்கும் அவர்தான் பாதுகாவலர். எங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர் மரிய வில்சன், ஆர்கே நகரில் வெற்றி பெற்றவர், ஒரு கல்வியாளர், அதே 41 குடும்பத்தை கரூரில் போய் சந்தித்தார். 41 குடும்பங்களுக்கு மாறுதல் சொன்னார். ஒவ்வொரு குடும்ப தலைவரிடமும் 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு, எல்லா மாதமும் உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் நான்